Hello students, welcome to Hiba Max. Sixth question பாருங்க, reduce the given rational expressions to its lowest form. சரிங்களா, கொடுத்திருக்கத lowest form convert பண்ணோம். Simplification மாதிரி தான். So first question, x power 3a minus 8 x power 2a plus 2 into x power a plus 4. இதுதான் lowest form கொண்டு வரணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா, நீங்க கொஸ்டின்ல ஆன்சர்ல இன்னொரு வாட்டி இதை எடுத்து எழுதிக்கோங்க. நான் எழுதல, நீங்க இன்னொரு வாட்டி எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. x பவர் 3a மைனஸ் 8 இதை ஃபர்ஸ்ட் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்னா x பவர் a ஹோல் பவர் 3, இந்த 3 இன்ட்டு ஏவை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். மைனஸ் 8 2 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூப். a cube minus b cube formula என்ன? a minus b a square plus ab plus b square. இதை expand பண்ணலாம். a cube இது a, இது a, இது b. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டா a, இது வந்து b. சரிங்களா, ஸோ நான் இந்த சைடில் எழுதுறேன் a minus b. அப்போ x power a minus 2 into a square. அப்போ x power a whole square plus x power a into 2 plus 2 square. Clear? And இப்போ divided by என்ன இருக்கு அது எழுதிடலாம். Divided by x power 2a plus 2 into x power a plus 4. Denominatorல இருக்கு அது எழுதிருக்கேன். இப்போ next lineல numerator இருக்கிறது சால்வ் பண்ணலாம். x power a minus 2 into x power a whole square. அப்போ அது எப்படி எழுதலாம்னா x power 2a, a into 2 2a எழுதிக்கலாம். Plus 2 into x power a plus 2 2s are 4 divided by x power 2a plus 2 into x power a plus 4. So இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் நமக்கு x power a minus 2 மட்டும்தான் இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சரும் கூட. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்? Second question பாருங்க, 10x cube minus 25x square plus 4x minus 10 divided by minus 4 minus 10 into x square. இதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கலாம். 10x cube minus 25x square plus 4x minus 10 divided by minus 4 minus 10x square. இப்போ இதில் காமனாக இருக்கிறதுலாம் வெளியே எடுத்து எழுதணும். இதில் எடுத்து 5 காமன், x cube x square இருக்கு. அப்போ x square வெளியே எடுத்துடலாம். 5x square மிச்சம் என்ன இருக்கும்? 5 2s are 10, x square போயிடுச்சு, ஸோ ஒரே ஒரு x. மைனஸ் 5 5s are 25, x square வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இது ரெண்டுத்துல 2 காமன், 2 2s are 4, x மைனஸ் 2 5s are தான் 10. அப்போ மைனஸ் 5 எழுதிக்கலாம். டிவைடட் பைல இதுலேயும் மைனஸ் 2 வெளியே எடுத்துடலாம். பாருங்க, மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டா வெறும் 2, மைனஸ் வெளியே போயிடுச்சு, ஸோ ப்ளஸ் 2 5s are 10 x ஸ்கொயர் இருக்கட்டும். இப்போ இது ரெண்டும் காமன் ஆயிடுச்சா? ஒன்றா சேர்த்து எழுதிடலாமா? 2x மைனஸ் 5, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாம். 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர். ஸோ 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர் 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 2x மைனஸ் 5 பை மைனஸ் 2 இருக்கும் இல்லையா? இப்போ இதையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2x பை மைனஸ் 2 மைனஸ் 5 பை மைனஸ் 2. இது கேன்சல் ஆனால் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனால் ப்ளஸ் 5 பை 2 மட்டும் இருக்கும். அவ்வளோதான் நம்ம சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 by p plus 1 by q plus r divided by 1 by p minus 1 by q plus r into 1 plus q square plus r square minus p square divided by 2 into qr. இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஒரு வாட்டி நான் எடுத்து எழுதிடுறேன். சொல்யூஷனில் வந்து கொஸ்டின் ஒரு வாட்டி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா டினாமினேட்டர் இங்கே ஈக்குவலாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ q plus r இந்த பக்கம் வந்துடும். p 1s are p இல்லையா, இன்ட்டு 1 அதே தான். q plus r plus p divided by டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணோம். p into q plus r. கரெக்டாக? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுதா? அதே மாதிரி டிவைடட் பையில் வரதோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது q plus r minus p, கவனமாக இருக்கணும், மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் p 1s are p. டினாமினேட்டரில் சேம் p into q plus r.
அடுத்து இந்த டேர்ம் பாருங்க 2 into QR into 1. ஸோ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 2 into QR 1 இருக்கு இல்லையா, அப்போ தான் எல்சிஎம் எடுக்க முடியும். ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் மைனஸ் P ஸ்கொயர் டிவைடட் பை 2 into QR. இப்போ இதை நான் வந்து இந்த டேர்மை ஒரே லைனில் எழுத போகிறேன். எப்படின்னா Q plus R plus P divided by P into Q plus R. Denominator into பண்ணிட்டு reciprocal எழுதிக்கலாம். P into Q plus R divided by Q plus R minus P. இல்லையா, இது எப்படி இருக்கு பாருங்க, A square plus B square plus 2 into A into B. இது A square, இது B square, இது 2 into A plus B. அப்போ A plus B whole square எழுதிக்கலாமா, into Q plus R whole square minus P square divided by 2QR. பேலன்ஸ் இருக்கிறதுல எந்த சேஞ்சும் இல்லை, அது மட்டும் தான் சேஞ்ச், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்க கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், Q plus R plus P divided by Q plus R minus P into இது இப்போ A plus B A square minus B square ஃபார்மேட்டில் இருக்கு. A square இது ஃபுல்லாக A square minus B square. அப்போ A plus B ஒன்றும் A minus B ஒன்று எழுதிக்கலாம் divided by 2QR. ஸோ இந்த டேர்ம் ஒன்று பாருங்கள், Q plus R minus P Q plus R minus P ஒரே டேர்ம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல். அப்போ Q plus R plus P whole square divided by 2 into QR. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். 8th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். A, B and C working together can clean a store in 6 hours. இப்போ A, B and C 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, அதாவது ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணணும்னா 6 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்களாம். ஒர்க்கிங் அலோன் அப்படின்னா தனித்தனியாக B takes twice as long to clean the store as A does. B வந்து A விட 2 மடங்கு எடுத்துப்பாங்களாம். C needs 3 times as long as A. ஸோ C வந்து A விட 3 மடங்கு எடுத்துப்பாங்களாம். How long would it take each if they were working alone? ஸோ தனித்தனியாக வேலை பார்க்கும்போது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். Let A can complete the work alone in X hours. அதே மாதிரி B can complete the work alone in Y hours. C can complete the work alone in Z hours. ஸோ தனித்தனியாக A என்ன B என்ன C என்ன எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் டுகெதர் இல்லையா, எல்லாருமே சேர்ந்து. அப்போ 1/X ப்ளஸ் 1/Y ப்ளஸ் 1/Z மொத்தமாக 6 hours. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கிங் அலோன் B takes twice as long to clean the store as A does. இப்போ இங்கே Bன்றது Y கரெக்டுங்களா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன, Bன்றது Y, Y வந்து twice that of A, Aன்றது X. அடுத்து மூணாவது கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. C needs 3 times as long as A does. அப்போ Cன்றது இங்கே Z, Z is equal to 3 times of A அப்படின்றாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிடும். எல்லாமே ஒரே வேரியபிள் ஆகிடும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/X ப்ளஸ் 1/Y இருக்கிற இடத்துல 1/2X, 1/Z இருக்கிற இடத்துல 3X is equal to 1/6. இப்போ எல்லாத்துலேயுமே 1/X இருக்கு. அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் 1 plus 1/2 plus 1/3 மட்டும் இருக்கும். that is equal to 1/6. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 1/X into இதோட டோட்டல் எல்சிஎம் 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டினாமினேட்டில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இன்டூ 6, 2 டேபிளில் 6 3 times, 3 டேபிளில் 6 வந்து 2 times. ஸோ 6 plus 3
plus 2 is equal to 1 by 6 இல்லையா? இதை சால்வ் பண்ணுங்க. 6க்கு அப்புறம் 7 8 9 10 11 1 by x into 11 by 6 is equal to 1 by 6. ஸோ இப்போ x மேலே போயிடட்டும், கீழே இருக்க x மேலே போயிட்டு இங்கே கீழே இருக்க 6 இந்த சைடு வரட்டும். அப்போ 6 into 11 by 6 is equal to 1 by x வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். 6ம் 6ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா x is equal to 11. ஸோ a 11 ஹவர்ஸில் வேலையை முடிச்சிட முடியும். இப்போ x தெரிஞ்சிச்சுன்னா y is that too easy இல்லையா? நம்ம சைட்லேயே கூட எழுதிடலாம் போல், ரொம்ப ஈஸி தான். y-ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? y is equal to 2 into x. Therefore y is equal to 2 into 11 which is equal to 22. அதே போல் z is equal to 3 into x, that is equal to 3 into 11, that is 33 hours. So இது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும்னா நம்ம எழுதிக்கலாம் a will complete the work in 11 hours, b will complete அந்த மாதிரி. Therefore a will complete the work in 11 hours. So next இதே மாதிரி b will complete the work in 22 hours. Same, c will complete the work in 33 hours. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. இது மட்டும், இந்த கால்குலேஷன் மட்டும் தான். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா y and z ஈஸி. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.